ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நெட் இங்கிலிட். யூஜிடிஆர்பி எக்ஸாம் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் டுடே டிலன் தாமஸோட போயம் த ஹன்ச் பேக் இன் த பார்க் தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். டிலன் தாமஸ், ஹி வாஸ் பார்ன் இன் த இயர் 1914 அண்ட் ஹி டைட் இன் த இயர் 1953. இவங்க ஒரு வெல்ஷ் ரைட்டர். வேல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, யூகேல இருக்குது. அங்கே இருக்க ஒரு ரைட்டர் தான் இந்த டிலன் தாமஸாக இருக்காங்க. ஒரு பொயட் அண்ட் ஆல்சோ ஏ ரைட்டராகவும் இருந்திருக்காங்க. இவங்க வந்து நிறைய ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க. அட் த சேம் டைம் ரேடியோ ப்ராட்காஸ்டிங் இருக்குல்ல, அதுலேயும் கூட இவங்க வந்து பேசுவாங்களாம். இவங்களோட ஃபேமஸான ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா போர்ட்ரேட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் ஆஸ் அ யங் டாக் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கும் இவங்க வந்து எழுதியிருக்காங்க. ரேடியோ ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல, அதுவும் பிபிசி இருக்குல்ல, பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன், ஒரு மீடியா. அந்த மீடியாவில் ரேடியோவில் நிறைய ஸ்டோரிஸை வந்து இவங்க வந்து ப்ராட்காஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்களாம். அதனால 1940s அந்த டைம்லையே இவங்களுக்கு நிறைய பப்ளிக் அட்டென்ஷன் வந்து கிடைக்குது, நிறைய பாப்புலாரிட்டியும் கூட கிடைக்குது. பிபிசிங்கிறது ஒரு கிரேட்டான ஒரு நெட்வொர்க் அப்படி தானே. ஸோ அதில் இவங்க வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு கிரேட்டான ஒரு பாப்புலரான பர்சனாக தான் இவங்களோட லைஃப் டைம் ஃபுல்லாகவே இவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. அவங்க வந்து இறக்குற வரைக்கும் கூட அந்த பாப்புலாரிட்டி வந்து டிலன் தாமஸ்க்கு வந்து இருந்திருக்கு. இவங்க வந்து அவங்களுக்கு 39 வயசாக இருக்கும்போதே அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. நியூயார்க் சிட்டிக்கு வந்து ஒரு ட்ரிப்புக்கு வந்து போயிருக்கும் போது அவங்க அதில் வந்து இறந்து போயிடுறாங்க. இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே இவங்க ஒரு டீனேஜராக இருக்கும்போது அப்போவே வந்து அப்பியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பிரிண்ட்ல வந்து வர ஆரம்பிச்சிருச்சா. ரொம்ப ஒரு ஃபேமஸான பர்சனாக தான் இந்த டிலன் தாமஸ் வந்து வாழ்ந்திருக்காங்க. 1934 இவங்களோட ஒரு ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆகுது. அதோட நேம் வந்து லைட் பிரேக்ஸ் வேர் நோ சன்ஷைன்ஸ். லைட் பிரேக்ஸ் வேர் நோ சன்ஷைன்ஸ். அந்த ஒர்க்குமே வந்து பப்ளிகேஷன் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இவங்களோட அட்டென்ஷனை வந்து பார்க்குறாங்க. யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி நிறைய அந்த லிட்ரரி வேர்ல்டில் இருக்க பீப்புளோட அட்டென்ஷன் வந்து டிலன் தாமஸ்க்கு வந்து கிடைக்குது. பிபிசியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய லிட்ரரி பீசஸ் எல்லாம் ப்ராட்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலே உடனே டிலன் தாமஸை தான் ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க வந்து கூப்பிட்டு வந்து ஃபீச்சர் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரிங்கிங் ஹேபிட் வந்து இருக்குது. அந்த ட்ரிங்கிங் ஹேபிட்னால இவங்க நியூயார்க்குக்கு போயிருக்கும்போது அந்த டைமில் ரொம்ப சிக்காகி அதுலேயே இவங்க வந்து கோமா அந்த ஸ்டேட்டுக்கு வந்து போயிட்டாங்களாம். அண்ட் நியூயார்க்லேயே அந்த ட்ரிப்லேயே இவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. 39 அந்த ஏஜ்லேயே வந்து இறந்து போயிடுறாங்க. பட் லைஃப் ஃபுல்லாகவே ரொம்ப ஃபேமான ஒரு பர்சன் வந்து இந்த டிலன் தாமஸாக வந்து இருந்திருக்காங்க. தென் இவங்களோட ஒர்க் த ஹன்ச் பேக் இன் த பார்க், அதுக்கு வந்து போவோம். அண்ட் இந்த போயம் வந்து நிறைய கலெக்ஷனில் வந்து இவங்க வந்து வெளிவிட்டிருக்காங்க. இவங்க நிறைய பொயட்ரி கலெக்ஷன் வெளிவிட்டிருக்காங்க. அதில் நிறைய கலெக்ஷனில் இந்த போயம் வந்து அப்பியர் ஆகியிருக்கு. 18 போயம்ஸ், கலெக்டட் போயம்ஸ், செலக்டட் போயம்ஸ், இந்த மாதிரி நிறைய எடிஷனில் வந்து அப்பியர் ஆகியிருக்கு. பட் ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகினது வந்து 18 போயம்ஸ். இந்த பொயட்ரி கலெக்ஷன் 1934 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுதான் டிலன் தாமஸோட டெபியூ கலெக்ஷன், ஃபஸ்ட்டு ஒர்க்காக இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்த போயம் வந்து அப்பியர் ஆகுது. இந்த போயமோட பேக்ரவுண்ட் செட்டிங் பார்த்தோம் அப்படின்னா வேல்ஸில் தானே இவங்க வந்து பிறந்திருக்காங்க. வேல்ஸில் ஸ்வான்சி அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டி வந்து இருக்குது. அது வந்து ஒரு கோஸ்டல் சிட்டி, கோஸ்டல் ஏரியாவில் இருக்க ஒரு சிட்டி. நல்ல ரொம்ப லார்ஜஸ்டான சிட்டி தான். வேல்ஸ்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டின்னு கூட சொல்கிறாங்க. அங்கே வந்து ஒரு பார்க் வந்து இருக்குது. அந்த பார்க்கோட நேம் வந்து ஸ்விம்டாங்கின் பார்க். ஸ்விம்டாங்கின் பார்க். அந்த பார்க்கில் நடந்த ஒரு விஷயத்தை தான் இந்த போயமாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஹன்ச் பேக் இந்த பார்க் நடந்த ரியலான அந்த பார்க்கோட லொக்கேஷன் வந்து ஸ்விம்டாங்கின் பார்க், ஸ்வான்சி, வேல்ஸ். அவரோட சைல்டுஹுட்டில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த போயமாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இனி நம்ம டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து போவோம். ரொம்ப சிம்பிளான போயம் தான். நிறைய மேம் வந்து இமேஜஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இந்த இமேஜஸ் எதுக்காக அப்படின்னா, இப்போ யூஜிடிஆர்பியில் நிறைய கொஸ்டின் வந்து நம்ம போயமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைன்ஸ் வச்சு தான் கேட்காங்க. ஸோ அந்த இமேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னுமே கூட அந்த லைன்ஸ் கூட கனெக்ட் ஆகும், ஞாபகம் இருக்கும். அதுக்காக தான் சம் இமேஜஸ் வந்து கொடுத்துருக்கேன். நான் அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா 1. ஹன்ச் பேக் அப்படின்னா யார் அப்படின்னா, ஹன்ச் பேக்னா கூன் விழுந்திருப்பாங்கல்ல, அந்த பர்சனை தான் ஹன்ச் பேக் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவாங்க. கொஞ்சம் கூன் விழுந்து அவங்களால ஸ்ட்ரெயிட்டாக வந்து நடக்க முடியாது. அந்த பர்சன் வந்து ஒரு பார்க்கில் இருக்காங்க. பார்க்கில் இருக்கும்போது என்னெல்லாம் நடக்குது அவங்கள சுற்றி, அதை தான் இந்த போயமாக வந்து கொடுத்துருக்காங்க. த ஹன்ச் பேக் இன் த பார்க் எ சாலிட்டரி மிஸ்டர். ஒரு பார்க் இருக்குது, அங்கே ஒரு ஹன்ச் பேக் பர்சன் இருக்காங்க. அவரை சாலிட்டரி மிஸ்டர்னு சொல்கிறாங்க. சாலிட்டரி அப்படின்னா தனியாக. எப்போவுமே அந்த ஹன்ச் பேக் வந்து தனியாக தான் இருப்பாங்களாம். அவங்கள வந்து ரெஃபர் பண்ணுறது மிஸ்டர் அந்த வார்த்தையை வச்சு நிறைய பேர் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ப்ராப்ட் பிட்வீன்
ட்ரீஸ் அண்ட் வாட்டர் ஃப்ரம் த ஓப்பனிங் ஆஃப் த கார்டன் லாக். இவங்களை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ பார்க்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கில் நிறைய ட்ரீஸ் இருக்கும், வாட்டர் ரன் பண்ணி போகிறதுக்கான ஸ்ட்ரீம் மாதிரிலாம் செட்டப் வந்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த கார்டனோட ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் நம்ம ஹன்ச்பேக்கும் இருக்காங்களா. அதான் ப்ராப்ட், அந்த வேர்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராப்டு பிட்வீன் ட்ரீஸ் அண்ட் வாட்டர், ட்ரீஸ் அண்ட் வாட்டருக்கு இடையில ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி இந்த ஹன்ச்பேக்கும் அந்த பார்க்கில் வந்து இருக்காராம். ஃப்ரம் த ஓப்பனிங் ஆஃப் த கார்டன் லாக் அப்படின்னா மார்னிங் வந்து கார்டனை வந்து ஓப்பன் பண்ணுவாங்கல்ல, கார்டன்னா பார்க்கை தான் மென்ஷன் பண்ணுறாங்க, பார்க்கை வந்து ஓப்பன் பண்ணுவாங்கல்ல, அந்த டைமே இந்த ஹன்ச்பேக் வந்து அந்த பார்க்குக்குள்ளே போயிட்டு வந்து இருந்துருவாராம். அந்த பார்க்கோட ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி அங்கே தான் இவர் வந்து இருக்காரு. That lets the trees and water enter until the Sunday somber bell at dark. அப்படின்னா பார்க் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி அந்த பார்க்குக்குள்ளே ட்ரீஸ் வாட்டர் எல்லாம் இருக்குதோ அதே மாதிரி இந்த ஹன்ச்பேக்கும் அங்கே தான் போயிட்டு இருப்பார். அண்ட் எது வரைக்கும் இருப்பார் அப்படின்னா சண்டே சாம்பர் பெல் அட் டார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவினிங் டைமில் வந்து பெல் வந்து அடிக்கும். ஒவ்வொரு அவரையும் மென்ஷன் பண்ணுறதுக்காக டைம்லி பெல் இருக்குல்ல, ஸோ அந்த டார்க் நைட் டைமில் அந்த பெல் வந்து அடிக்குமா, அது வரைக்கும் அந்த பார்க் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அந்த ஹன்ச்பேக் வந்து அந்த பார்க்கில் தான் இருக்கார். ஸோ அந்த லைன்ஸ் அகெயின் ஒன் டைம் வந்து ரீட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான போயம் தான். The hunchback in the park, a solitary mister, propped between trees and water from the opening of the garden lock that lets the trees and water enter until the Sunday somber bell at dark. தென் செகண்ட் ஸ்டான்ஸாக பார்ப்போம். அவர் வந்து பார்க்கில் உட்காந்துட்டு சாப்பிட்றாரு. எதில் சாப்பிட்றாரு அப்படின்னா நியூஸ் பேப்பரில் சம் ப்ரெட்டை வச்சு சாப்பிட்றாரா. அவருக்கு வந்து நல்ல ஃபேன்சியான டிஷ்ஷஸ், அந்த பிளேட்ஸோ ஃபேன்சியான டிஷ்யூ பேப்பர்ஸோ எதுவும் கிடைக்காது, ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் தான் கிடச்சிருக்கு. அந்த நியூஸ் பேப்பரில் அவரோட சிம்பிளான ஃபுட் ப்ரெட்டை வச்சு சாப்பிட்டுட்ருக்காரு. ஈட்டிங் பிரெட் ஃப்ரம் அ நியூஸ் பேப்பர், ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரம் த செயின்டு கப் தட் த சில்ட்ரன் ஃபில்ட் வித் கிரேவல்னு சொல்கிறாங்க. சாப்பிட்றது நியூஸ் பேப்பரில் ப்ரெட்டை வச்சு சாப்பிட்றாராம். அண்ட் அவர் வாட்டர் குடிக்கணும்ல, தண்ணி குடிக்கிறது எங்கே அப்படின்னா அந்த பார்க்லையே ஒரு கப்பு வந்து வச்சுருக்காங்க. ஃபவுண்டெயின் பக்கத்தில் ஒரு கப், அந்த கப்பை வந்து செயின் போட்டு வச்சுருக்காங்க. யாராவது வந்து திருடிட்டு போயிடுவாங்கல்ல, ஸோ அதுக்காக அந்த கப்பை வந்து செயின் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த பார்க்கில் இருக்க அந்த செயின்டு கப்பை வச்சு தான் இவர் வந்து வாட்டர் வந்து குடிக்கிறாரு. அண்ட் அந்த பார்க்கு பக்கத்துலேயே ஒரு ஃபவுண்டெயின் வந்து இருக்குது. அந்த ஃபவுண்டெயினில் அந்த சில்ட்ரன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரேவல் ஸ்டோன் அப்படின்னா கூழாங்கல், அந்த கூழாங்கல்ல போட்டு வந்து ஃபில் பண்ணி வச்சுருவாங்களாம். அந்த ஃபவுண்டெயினில் இருக்க தண்ணி தான் இவருக்கும் வந்து கிடைக்கிது. ஸோ அந்த சில்ட்ரன் வந்து அவர் குடிக்கிற அந்த தண்ணியை கூட அப்படி வந்து மாற்றி வச்சிடுறாங்க, கிரேவல் ஸ்டோன் போட்டு வச்சிடுறாங்க. In the fountain basin where I sailed my ship, slept at night in the dark kennel, பட் நோபடி செயின்ட் ஹிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபவுண்டெயின் இருக்குல்ல, ஃபவுண்டெயின் பேசினில் அந்த சில்ட்ரன் வந்து கிரேவல் ஸ்டோனை வந்து போட்டு வைக்கிறாங்க. அந்த பிளேஸில் நம்ம ரைட்டர் இருக்காருல்ல டிலன் தாமஸ், அவரும் சைல்டுஹுட்டாக இருக்கும்போது ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்களாம். என்ன அப்படின்னா அந்த பேப்பரில் சின்ன சின்ன கப்பல் மாதிரி செய்வாங்கல்ல, அந்த ஷிப் மாதிரி செஞ்சு அந்த தண்ணியில் இவரும் கூட விட்டுருக்காராம். அண்ட் அந்த ஹன்ச்பேக் வந்து எங்கே வந்து தூங்குவாங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அவரோட பிளேஸ், தூங்குற பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு டாகோட கெனல், டாகோட ஹவுஸ் தான் டாகோட கெனல்னு சொல்லுவாங்க. அந்த டாகோட கெனலில் தான் இவரும் வந்து தூங்குறாரு. பட் டாக்ஸை வந்து செயின் பண்ணி வச்சுருப்பாங்க. இவரை யாருமே செயின் பண்ணலை, இவரை யாருமே கட்டி போடல. பட் இருந்தாலும் இவர் ஒரு டாகோட லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி தான் அந்த டாகோட கெனல் மாதிரி இருக்க ஒரு பிளேஸில் தான் இவர் வந்து தூங்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸால் அவர் வந்து என்ன சாப்பிட்றாரு, எப்படி வாட்டர் ட்ரிங்க் பண்ணுறாரு, அதை அந்த சில்ட்ரன் வந்து எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, கிரேவல் ஸ்டோன்ஸை போடுறாங்க, நம்ம ரைட்டரே கூட ஷிப்பெல்லாம் சேல் பண்ணியிருக்காரு, அண்ட் எங்கே அந்த பர்சன் வந்து தூங்குறாருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த லைன்ஸ் பார்ப்போம். Eating bread from a newspaper, drinking water from the chained cup that the children filled with gravel, in the fountain basin where I sailed my ship, slept at night in a dark kennel, but nobody chained him அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் தேர்ட் ஸ்டான்ஸா வந்து பார்ப்போம். Like the birds he came early, like the water he sat down. அப்படின்னா என்ன அப்படின்னா பேர்ட்ஸ் எல்லாம் காலையிலே எழுந்திரிச்சிடும் அப்படி தானே. ஸோ அதே மாதிரி இந்த ஹன்ச்பேக்கும் அந்த பார்க்கை வந்து ஓப்பன் பண்ண உடனே ஏர்லியாகவே அவர் வந்து வந்துடுறாராம்.
போகிறாராம். அண்ட் வாட்டர் எப்படி ஒரு இடத்துல அமைதியாக அப்படியே செட்டில் ஆகி இருக்குமோ அதே மாதிரி இவரும் போயிட்டு ஒரு இடத்துல அமைதியாக செட்டில் ஆகி இருப்பாராம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பாருங்கள். நிறைய ட்ரூவன்ட் பாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ட்ரூவன்ட் பாய்ஸ் அப்படின்னா ஸ்கூலை கட்டடிச்சிட்டு வெளியே வந்து விளையாடலாம் போவாங்கல்ல, அந்த மாதிரி சில்ட்ரனை தான் ட்ரூவன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பார்க்குக்கு நிறைய ஸ்கூல் சில்ட்ரன் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த பார்க்குக்கு வந்து விளையாட வந்திருக்காங்க. அவங்க தான் ட்ரூவன்ட் பாய்ஸ். அந்த ட்ரூவன்ட் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம ஹன்ச்பேக்கை வந்து டார்ச்சர் பண்ண போகிறாங்க. அந்த ட்ரூவன்ட் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு இவரை போயிட்டு ஹே மிஸ்டர் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து ரொம்பவே வந்து மாக் பண்ணுறாங்க. ரொம்பவே க்ரூவலாக இந்த ஹன்ச்பேக் கிட்ட பிஹேவ் பண்ண போகிறாங்க. அதான் என்னன்னு சொல்லி நம்ம வந்து அடுத்தடுத்த லைன்ஸில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ட்ரூவன்ட் பாய்ஸோட சவுண்டு கேட்டு அந்த ஹன்ச்பேக் வந்து கொஞ்சம் திரும்பினாங்கன்னு வைங்களேன், இந்த ட்ரூவன்ட் பாய்ஸ் எல்லாம் அந்த சவுண்டு கேட்டு அப்படியே ஓடி போயிடுவாங்களா. அவர்கிட்ட போயிட்டு வம்பிழுக்கிறதுக்கு இந்த ட்ரூவன்ட் பாய்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதை தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இவர் இந்த பார்க்குக்கு வந்து ரொம்ப ஏர்லியாகவே வந்துடுறாரு. காமான வாட்டர் மாதிரி உட்காந்துருக்காரு. அப்போது ஹே மிஸ்டர்னு சொல்லி சவுண்டு வந்து கேட்குது. யாரோட சவுண்டுன்னா இந்த ட்ரூவன்ட் பாய்ஸோட சவுண்டு. இவர் திரும்பி பார்க்கவும் அவங்க எல்லாருமே வந்து ஓடி போயிடுறாங்களாம். தென் ஸ்டான்ஸா 3யோட லைன்ஸ் வந்து பார்ப்போம். லைக் த பார்க் பேர்ட்ஸ் ஹீ கேம் early. Like the water, he sat down. And Mister, they called, hey Mister, the truant boys from the town, running when he had heard them clearly on out of sound. தென் 4th ஸ்டான்ஸா வந்து பார்ப்போம். இந்த ட்ரூவன்ட் பாய்ஸ் வந்து அடுத்தடுத்து என்னெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் அப்கமிங் ஸ்டான்ஸாவில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரூவன்ட் பாய்ஸ் வந்து அவங்கள சவுண்டு கேட்டு ஓடினாங்கல்ல, எதெல்லாம் தாண்டி ஓடுறாங்க அப்படின்னா அங்கே ஒரு லேக் இருக்குது, அந்த லேக்கை தாண்டி ஓடுறாங்களாம். அண்ட் அங்கே ராக்கரி இருக்குது. பார்க் அப்படிங்கும்போது சின்ன சின்ன ராக்ஸ் எல்லாம் டெக்கரேஷனுக்கு போட்டு வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ராக்கரி ஸ்டோன்ஸ் மேலெலாம் ஏறி வந்து ஓடிட்டுருக்காங்களாம். அவர் வந்து பேப்பரில் தானே சாப்பிட்டுட்ருக்காரு. அந்த பேப்பரை ஏதாவது அவர் ஷேக் பண்ணார் அப்படின்னா அதை பார்த்து இந்த பாய்ஸ் எல்லாமே வந்து அப்படியே லாஃப் பண்ணுவாங்களா. அண்ட் அவர் கூன் போட்டு நடக்கிறாரு இல்லை, ஸோ அதே மாதிரி இவங்களும் ஹன்ச்பேக் அந்த ஸ்டேச்சருக்கு மாதிரி அவரை வந்து மார்க் பண்ணுறாங்களாம். ஸோ ரொம்பவே அந்த பர்சனை போட்டு இவங்க எல்லாருமே வந்து ஒரு டார்ச்சர் தான் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ட்ரூவன்ட் பாய்ஸ். லாஃபிங் வென் ஹி ஷூக் ஹிஸ் பேப்பர் ஹன்ச்டு பேக்ட் இன் மாக்கரி. அண்ட் இவங்க எல்லாரையுமே அவர் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஜூ மாதிரி அந்த ஹன்ச்பேக் வந்து திங்க் பண்ணுறாராம். த்ரூ த லவுட் ஜூ ஆஃப் வில்லோ க்ரூஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பர்சன், இந்த சின்ன பசங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே கூட சின்ன சின்ன அனிமல்ஸ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே எங்கே இருக்காங்க அப்படின்னா வில்லோ க்ரூவ்ஸ்குள்ளே இருக்காங்க. வில்லோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ட்ரீ. வில்லோ ட்ரீயோட அந்த லீவ்ஸ் எல்லாம் அப்படியே மேலேருந்து கீழே ஹேங் ஆகுற மாதிரி இருக்குமா. க்ரூவ்ஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் ட்ரீஸ். ஸோ இந்த வில்லோ க்ரூவ்ஸ்க்கு இடையில இவங்க எல்லாருமே வந்து ஜூவில் இருக்க சின்ன சின்ன அனிமல்ஸ் மாதிரி தான் அந்த ஹன்ச்பேக் பர்சனுக்கு வந்து தெரியுறாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே வந்து பயப்படுற ஒரே ஆள் யார் அப்படின்னா அந்த பார்க் கீப்பர் இருக்கார்ல, அவரை பார்த்து மட்டும்தான் இந்த குட்டி பசங்க எல்லாருமே வந்து பயப்படுறாங்களாம். அண்ட் அவரை பார்த்தாங்க அப்படின்னா டக்குன்னு அவரோட கண்ணில் படாமல் அப்படியே அவாய்ட் ஆகி வேற ஒரு பிளேஸ்க்கு வந்து போயிடுவாங்களாம். அந்த பார்க் கீப்பர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பப்போ ரவுண்ட்ஸ் வந்துட்டே இருப்பார். அவர் கையில் வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுருக்காரு. அந்த ஸ்டிக்குக்கு கீழே வந்து பாயிண்டடான எட்ஜஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வச்சு அவர் லீவ்ஸ் எல்லாம் அப்படியே பிக் பண்ணிவிட்டு அங்கங்கே போயிட்டே இருப்பாராம். ஸோ அந்த பார்க் கீப்பரை பார்த்தா மட்டும் இவங்க எல்லாரும் கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடுவாங்க, டாட்ஜ் ஆகிடுவாங்க. அப்படின்னா அந்த அவரோட வேலேருந்து சடனாக மூவ் ஆகிடுவாங்க. அண்ட் அந்த பார்க் கீப்பர் என்ன பண்ணுறாங்க அந்த டிஸ்கிரிப்ஷனே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லீவ்ஸை வந்து பிக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த லைன்ஸ் வந்து பார்ப்போம். பாஸ்ட் லேக் அண்ட் ராக்கரி. Laughing when he shook his paper, hunchbacked in mockery. Through the loud zoo of willow grooves, dodging the park keeper with his stick that picked up leaves. And next stanza பார்ப்போம். ஸ்டான்ஸா 5ஓட ஃபஸ்ட்டு லைனை த ஓல்டு டாக் ஸ்லீப்பர் அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹன்ச்பேக் பர்சனை ஒரு ஓல்டு டாக் ஸ்லீப்பர்னு சொல்கிறாங்க. டாக் மாதிரி தான் இவர் கிணலில் போயிட்டு தூங்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் இந்த பார்க்லையுமே அவர் எப்போவுமே வந்து தனியாக தான் இருப்பார், மோஸ்ட் ஆஃப் த டைம் தூங்குவார். ஸோ அதனால் இந்த கம்பேரிசனை வந்து கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஒரு ஓல்டு டாக் ஸ்லீப்பர்னு சொல்லியிருக்காங்க. அலோன் பிட்வீன் நர்சஸ் அண்ட் ஸ்வான்ஸ். அவர் தனியாக தான் இருக்கார். அண்ட் அந்த பார்க்குக்கு நிறைய நர்சஸ் அண்ட் ஸ்வான்ஸ் வந்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நர்சஸ் அப்படின்னா யாருன்னா நானீஸை சொல்கிறாங்க. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற அந்த நர்ஸ் கிடையாது. இது வந்து நானீஸ் அப்படின்னா சில்ட்ரனை டேக் கேர் பண்ணுறதுக்கு பேபி சிட்டர் மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்கள தான் நர்சஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்குக்கு குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வருவாங்கல்ல, ஸோ அந்த நானீஸ் நிறைய பேர் இருக்காங்க. பார்க்கில் நிறைய ஸ்வான்ஸ் எல்லாம் குரூப்பாக இருக்குது. ஸோ அந்த எல்லா கூட்டத்துக்கும் நடுவில் இந்த ஓல்டு டாக் ஸ்லீப்பராக இருக்க அந்த ஹன்ச்பேக் மட்டும் தனியாக வந்து இருக்கிறாரு. அந்த டைம்
இந்த பாய்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த பாய்ஸ் எல்லாம் அந்த வில்லோ ட்ரீஸ் இருக்குல்ல, அங்கங்கே அவங்க வில்லோ ட்ரீஸ்க்குள்ளே அங்கங்கே நிற்காங்களாம். While the boys among willows made the tigers jump out of their eyes to roar on the rockery stonesன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பாய்ஸ் வந்து அவங்களோட ஸ்பிரிட் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு டைகர் மாதிரி இருக்குது. டைகர் எப்படி வேகமாக அங்கங்கே தாவும், ஸோ அதே மாதிரி தான் இந்த பாய்ஸோட ஸ்பிரிட் வந்து இருக்குது. அந்த வில்லோ ட்ரீஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு இடையில அவங்கவுங்க வந்து நிற்காங்களாம். அண்ட் அங்கேருந்து வேகமாக டைகர் ஜம்ப் பண்ணுற மாதிரி போகிறாங்களாம். அவங்க ரோர் பண்ணுறாங்களாம். பயங்கரமான சவுண்ட் மேக் பண்ணுவாங்கல்ல சின்ன பசங்க விளையாடும் போது. ஸோ அப்படியே ரோர் பண்ணுறாங்க. அங்கே இருக்க அந்த ராக்கரி ஸ்டோன் மேலெல்லாம் ஏறி நிற்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் தான் இந்த பாய்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த பாய்ஸை வந்து என்ன கம்பேரிசன் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அண்ட் த க்ரூஸ் வேர் ப்ளூ வித் செயிலர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. க்ரூஸ் வேர் ப்ளூ. க்ரூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் ட்ரீஸ். அந்த ட்ரீஸ் எல்லாமே இப்போ என்ன கலரில் தெரியுது அப்படின்னா ப்ளூ வித் செயிலர்ஸ். இந்த பாய்ஸ் வந்து ஸ்கூலை கட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட யூனிஃபார்மோட கலர் தான் என்ன அப்படின்னா ப்ளூ. செயிலர்ஸ் வந்து ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்கள்ல, ஸோ அதே மாதிரி இந்த பார்க்கு ஃபுல்லாகவே இப்போ இந்த ப்ளூ கலர் யூனிஃபார்ம் தான் அங்கங்கே தெரியுது. ஸோ இவங்கள அந்த செயிலர்ஸ் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் த க்ரூஸ் வேர் ப்ளூ வித் செயிலர்ஸ்ன்னு சொல்லி கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹஞ்ச் பேக் பர்சனை ஒரு டாக் ஸ்லீப்பரோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் தனியாக இருக்கார். அந்த பார்க்குக்குள்ளே நர்சஸ் ஸ்வான்ஸ் எல்லாம் இருக்காங்க, பட் இவர் மட்டும் தனியாக இருக்கார். அந்த ட்ரூவன்ஸ் பாய்ஸ் வந்து வில்லோ ட்ரீஸ்க்கு இடையில வந்து இருக்காங்க. அவங்களோட ஆட்டிடியூட் வந்து டைகர் மாதிரி இருக்குது. அவங்க ரோர் பண்ணுறாங்க. அங்கே இருக்க ராக்கரி ஸ்டோன் மேலே ஏறி வந்து விழுதுட்ருக்காங்க. அந்த குரூப் ஃபுல்லாகவே இப்போது ப்ளூ கலரில் தெரியுது. ப்ளூ வித் செயிலர்ஸ் அந்த இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லைன்ஸ் பார்ப்போம். அண்ட் த ஓல்டு டாக் ஸ்லீப்பர் அலோன் பிட்வீன் நர்சஸ் அண்ட் ஸ்வான்ஸ் while the boys among willows made the tigers jump out of their eyes to roar on the rockery stones and the grooves were blue with sailors. Then next stanza பார்ப்போம். Stanza 6ல இந்த ஹஞ்ச் பேக்கோட ஒரு இமேஜினேஷன் பற்றி பேசுகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்ப்போம். மேட் ஆல் டே அன்டில் பெல் டைம் எ விமன் ஃபிகர் வித்தவுட் ஃபால்ட் ஸ்ட்ரெயிட் ஆஸ் எ யங் எல்ம் ஸ்ட்ரெயிட் அண்ட் டால் ஃப்ரம் ஹிஸ் க்ரூக்கட் போன்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லாக எப்படியோ அந்த டே டைம் ஃபுல்லாக அவர் வந்து கடந்து வந்துட்டார். பெல் டைம் முடிகிற வரைக்கும் அந்த பார்க்குக்குள்ளேயே அவர் வந்து இருந்துட்டார். நைட் டைமில் இவருக்கு வந்து ஒரு இமேஜினேஷன் வந்து வருது. அந்த இமேஜினேஷனில் ஒரு விமனை இவர் வந்து அவரோட மைண்டுக்குள்ளே திங்க் பண்ணிக்கிறாரு. அந்த விமன் ஃபிகருக்கு வந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது. அவங்களோட பாடியில் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்காங்க. ஒரு எல்ம் ட்ரீ வந்து எப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமோ அதே மாதிரி அவங்க நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்காங்களாம். அந்த எல்ம் ட்ரீ பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ட்ரங்க் மேலே போயிட்டு மேலே தான் நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குது. அந்த இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த விமனும் நல்லா ஸ்ட்ரெயிட்டான விமனாக இருக்காங்களாம். நல்லா டாலாக இருக்காங்களாம். இவரோட போன்ஸ் தான் எப்படி இருக்குது அப்படின்னா க்ரூக்கட் போன்ஸ், வளைஞ்ச போன்ஸாக இவருக்கு தான் இருக்குது. ஆனால் இவர் இமேஜினேஷன் பண்ணியிருக்க அந்த விமனுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரெயிட்டான போன்ஸ் வந்து இருக்குது. அந்த எல்ம் ட்ரீ கூட அந்த விமனை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. இது இவரோட இமேஜினேஷனில் இருக்க ஒரு விமன். தட் ஷீ மைட் ஸ்டாண்ட் இன் த நைட் ஆஃப்டர் த லாக்ஸ் அண்ட் செயின்ஸ் அப்படின்னா அந்த நைட் எல்லாம் வந்துருச்சு. அந்த பார்க்கை வந்து லாக் அண்ட் செயின் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. பட் இவரோட மைண்டுக்குள்ளே எப்போவுமே அந்த நைட் டைம் அந்த விமனை வந்து இவர் வந்து திங்க் பண்ணிப்பாங்களா. ஸோ இவரோட மைண்டில் இருக்க அந்த விமன் எப்படி இருக்காங்க அதை இந்த ஸ்டான்ஸால் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லைன்ஸ் பார்ப்போம். மேட் ஆல் டே அன்டில் பெல் டைம் எ விமன் ஃபிகர் without fault, straight as a young elm, straight and tall for his crooked bones, that she might stand in the night after the locks and chains. Then last stanza பார்ப்போம். stanza 7. இப்போ வந்து நைட் டைம் வந்து ஆயிடுச்சு. நைட் டைம் இந்த பார்க்கை வந்து த அன்மேடு பார்க்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அன்மேட் அப்படிங்கும்போது இது இப்போ பார்க் மாதிரி இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. நைட் ஆகிருச்சு, யாருமே இப்போ பார்க்கில் வந்து இல்லை. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஆல் நைட் இந்த அன்மேடு பார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து அவர் பிளேஸ்க்கு வந்து தூங்குறதுக்கு வந்து போகணும். அப்படி தானே இவரோட பிளேஸ் வந்து டாக் கெனல் மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தாலும் அங்கே வந்து தூங்கக்கு வந்து போகணும். அப்படி தூங்க போகும்போது இவரை எதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வருது அதை தான் சொல்லியிருக்காங்க. அந்த நைட் டைம் பார்க் வந்து அன்மேட் பார்க் மாதிரி ஆகிருச்சு. ஆஃப்டர் த ரெயிலிங்ஸ் அண்ட் ஷ்ரப்பரிஸ். ரெயிலிங்ஸ் அப்படின்னா அந்த பார்க்குக்கு சைடில் ஒரு அயன் ஃப்ரேமோ ஏதோ வச்சு ஒரு ஃபென்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, ஒரு வேலி மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அதை தான் ரெயிலிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ரெயிலிங்ஸ் அண்ட் அந்த பார்க்கில் இருக்க ஷ்ரப்பரிஸ். ஷ்ரப்பரிஸ் அப்படின்னா சின்ன சின்ன புதர்கள், ஷ்ரப்ஸ் எல்லாம் அங்கே வந்து இருக்குது. அண்ட் அங்கே இருக்க பேர்ட்ஸ், அங்கே இருக்க கிராஸ், அங்கே இருக்க ட்ரீஸ், அங்கே இருக்க லேக், இது எல்லாமே
எல்லாமே நைட் ஆனாலும் இவரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது. அவர் வந்து அங்கேயே தான் வாழ்கிறாங்க அப்படி தானே. ஸோ நைட் இவர் தூங்க போனாலும் அந்த இமேஜஸ் அந்த பார்க்கில் இருக்க விஷயங்கள் தான் இவரோட மைண்டுக்குள்ளே வந்துட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த பார்க்கில் வேறு யாரும் இருக்கா, அந்த ட்ரூவன்ஸ் பாய்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட அந்த ஞாபகங்களும் இவருக்கு வந்து வந்துட்டே இருக்குது. அந்த பாய்ஸை இவர் எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அண்ட் த வைல்ட் பாய்ஸ் இன்னசென்ட் ஆஸ் ஸ்ட்ராபெரிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராபெரிஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு ஃப்ரூட், எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃப்ரூட். அந்த வைல்டு பாய்ஸ் அந்த ட்ரூவன்ட் பாய்ஸ் வந்து ஹன்ச்பேக்கை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. பட் இவர் என்ன சொல்கிறாரு, வைல்டு பாய்ஸ் இன்னசென்ட் ஆஸ் ஸ்ட்ராபெரிஸ்ன்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகே, அந்த பசங்க அவங்களோட வயசுக்கு அப்படி இருப்பாங்க அப்படி சொல்லி அந்த பசங்க மேலே கூட இந்த ஹன்ச்பேக் வந்து எந்த ஒரு கோவமும் வந்து படலை. ஹேட் ஃபாலோட் த ஹன்ச்பேக் டு ஹிஸ் கெனல் இன் த டார்க்காக அவரோட கிணல் அந்த நைட் டைம் போயிட்டு தூங்க போகிறாரு. பட் அந்த மெமரிஸ் எல்லாமே இவரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த போயம் வந்து முடிச்சிருக்காங்க. ஸ்டான்ஸா 7ஓட லைன்ஸ் பார்ப்போம். ஆல் நைட் இன் த அன்மேட் பார்க் ஆஃப்டர் த ரெயிலிங்ஸ் அண்ட் ஷ்ரப்பரிஸ் த பேர்ட்ஸ் த கிராஸ் த ட்ரீஸ் த லேக் அண்ட் த வைல்ட் பாய்ஸ் இன்னசென்ட் அஸ் ஸ்ட்ராபெரிஸ் ஹேட் ஃபாலோட் த ஹன்ச்பேக் டு ஹிஸ் கெனல் இன் த டார்க்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போயமாக இருக்குது. ஹன்ச்பேக்கோட லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது, அவரை அந்த ட்ரூவன்ட் பாய்ஸ் வந்து எப்படிலாம் கிண்டல் பண்ணுறாங்க, அந்த பார்க்கில் என்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதை எல்லாத்தையும் இந்த போயமில் டிலன் தாமஸ் வந்து அழகாக வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் சம் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். லாஸ்ட் இயர் UGTRBயில் கேட்ட கொஸ்டின்ஸ். The first one is, the poet describes the hunchback as the old dog sleeper. In the poem, the hunchback in the park. Identify the figure of speech. And the options are simile, oxymoron, irony and hyperbole. த ஓல்டு டாக் ஸ்லீப்பர் இதில் இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்லேயே இல்லை, மெட்டாஃபர் தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சராக வந்து இருக்குது. இந்த கொஸ்டினில் ஏதோ மிஸ்டேக் வந்து கேட்டிருக்காங்க. சிமிலி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கம்பேரிசன் பண்ணுவாங்க, அதில் வந்து ஆஸ் ஆர் லைக் அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணுவாங்க. இதில் வந்து கம்பேர் தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஹன்ச்பேக்கை வந்து ஒரு ஓல்டு டாக் ஸ்லீப்பர்னு சொல்லி கம்பேர் பண்ணியிருக்காங்க. பட் சிமிலி வந்து கிடையாது. ஆக்சிமொரான் அப்படின்னா டூ கான்ட்ராடிக்டரி ஐடியாஸை வந்து புட் டுகெதர் பண்ணியிருப்பாங்க, ஆப்போசிட்டாக இருக்க வேர்ட்ஸை வந்து புட் டுகெதர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் இதுவும் ராங்கான ஆப்ஷனாக தான் இருக்குது. ஐரணி அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டைரெக்டாக ஒரு மீனிங் சொல்லும், பட் ஹிடனாக இன்னொரு மீனிங் வந்து இருக்கும். ஸோ இதில் அந்த ஐரனியும் வந்து செட் ஆகலை. ஹைப்பர்பலி அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஓவர் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கம்பேரிசனாக இருக்கும். ஸோ இதில் அதுவும் இல்லை. ஸோ எல்லாமே ராங்கான ஆன்சர் தான். கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா மெட்டாஃபர், அந்த கம்பேரிசன் வச்சு தான் இந்த ஓல்டு டாக் ஸ்லீப்பர்னு சொல்லி அவரை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. தென் செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். த ஹன்ச்பேக் இன் த போயம், த ஹன்ச்பேக் இன் த பார்க் இஸ் சர்ச்சிங் ஃபார் ஃபுட் ஃப்ரம் டேஷ். தி ஆப்ஷன்ஸ் ஆர் த த்ரோன் லீவ்ஸ், த த்ரோன் நியூஸ் பேப்பர்ஸ், த த்ரோன் டீ கப்ஸ், த த்ரோன் பிளேட்ஸ். இதோட அந்த மீனிங் வந்து டைரெக்டாக வந்து நமக்கு வந்து போயமில் வந்து மென்ஷன் பண்ணலை. பட் அவர் வந்து நியூஸ் பேப்பரில் தான் அவரோட பிரெட் எல்லாம் வச்சு சாப்பிட்றாரு. ஸோ அந்த ஃபுட்டை இவர் எங்கே சர்ச் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. த ஆன்சர் மைட் பி த த்ரோன் நியூஸ் பேப்பர்ஸ். அண்ட் த தேர்ட் கொஸ்டின் இஸ், வாட் டஸ் த வேர்ட் வில்லோ க்ரூஸ் மீன்? வில்லோ க்ரூஸ்னால் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வில்லோ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம், நம்ம வந்து ட்ரீஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். ஆப்ஷன்ஸ் ஆர் ஷ்ரப் க்ரூஸ், கிராஸ் க்ரூஸ், ட்ரீ க்ரூஸ், பேடி க்ரூஸ். அண்ட் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ட்ரீ க்ரூ. வில்லோ க்ரூஸ் அப்படின்னா வில்லோ அப்படிங்கிறது ஒரு ட்ரீ, அந்த ட்ரீயோட குரூப்பாக இருக்கிறது தான் வில்லோ க்ரூஸ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ட்ரீ க்ரூஸ். ஸோ ஒரு சிம்பிள் போயம் தான், அந்த லைன்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லாவே படிச்சுக்கோங்க. அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.